ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து எப்படி ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டத்தை வைக்கிறது, இது வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸு, ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஆஃப் கிரிட்டு, ஒன்று ஆன் கிரிட்டு. ஆஃப் கிரிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோலார் அதாவது ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா சோலார் பேனல்லேருந்து வர்றதை ஒரு கண்ட்ரோலர் மூலியமாக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்ட்டர் மூலியமாக இந்த லோடுக்கு வந்து கொடுத்துரும். இங்கே வந்து இன்வெர்ட்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதாவது சார்ஜும் பண்ணிக்கும், அதே மாதிரி அப்டைம் வந்து நம்ம பேட்டரிலேருந்து எடுத்து லோடுக்கும் கொடுத்துக்கும். இது வந்து டோட்டலாக இன்வெர்ட்டர் ஆர் கன்வெர்ட்டர் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜஸ்ட் இபிஏ இல்லாமல் நமக்கு சோலார் பேனல் பவரை மட்டும் வச்சு ஒர்க் ஆகிரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது சோலாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஈபிக்கும் சோலாருக்கும் ஒரே இன்வெர்ட்டர் வைக்கிறது, அதுக்கப்புறம் தனித்தனி இன்வெர்ட்டர் வைக்கிறதுன்னு சொல்லி மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஈபிக்கு ஒரு இன்வெர்ட்டரை வச்சு 2க்குமே சேமாக போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இன்வெர்ட்டர் தான் இருக்கும், ஆனால் இபி அந்த இன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக வரும், சோலாரும் இன்புட்டாக வரும். ஸோ இதில் எப்படி இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, சோலார்லேருந்து பவர் வரப்போ இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டரியில் அப்படியே ஸ்டேட்டாக ஸ்டோர் பண்ணும், இபியை வந்து உள்ளே விடாது. எப்போ வந்து சோலார் பவர் குறையுதோ அல்லது லோடோடு நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதாவது சோலார் பவர் வருது 100 வாட் வருது அப்படின்னா லோடு 150 வாட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவன் நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா இபியை உள்ளே விட்டுரும். 50 வாட்டை வந்து இபிலேருந்து உள்ளே எடுத்து கொடுத்துக்கும், மிச்சம் 100 வாட்டை சோலார் பேனலேருந்து கொடுக்கும், பேட்டரி ஃபுல் சார்ஜில் வச்சுருக்கும். ஸோ எப்போ நம்ம வந்து சோலார் பேனலேருந்து பவரே வரலையோ டோட்டலாக அப்படியே இபிக்கு மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட்டில் ஒர்க் ஆகும், இபிலையும் ஒர்க் ஆகும், சோலார்லேயும் ஒர்க் ஆகும். இந்த மெத்தடில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இபி எப்போயுமே கட் ஆகாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு சோலார் பேனலில் பவர் கட் ஆனால் இபி உள்ளே வந்துடும், பேட்டரி சார்ஜ் பண்ணிடும். இபி இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து பேட்டரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் வரும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பவர் கட் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் எதுவே வேறு மெத்தடில் போட்டிருங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக பேட்டரி வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா சோலாரில் சப்போஸ் பவர் வரல, நீங்கள் அந்நேரம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க, பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, டவுன் ஆனப்போ இபியும் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பவரே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஹைப்ரிட்டில் வந்து வராது. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ அதாவது செகண்ட் மெத்தடை பார்க்குறப்ப இந்த மெத்தடில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு பாதி எப்படி கம்மியாகும். ஸோ வாங்க செகண்ட் மெத்தட் பார்ப்போம். இப்போ தனித்தனியாக வந்து இன்வெர்ட்டர் வச்சு எப்படி ரன் பண்ணுறது அப்படி பார்ப்போம். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து பேக்கப்பாக கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஒரு யூபிஎஸ் வச்சுருப்போம். அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேக்கப்பாக பேட்டரியிலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு யூபிஎஸ் வச்சுருப்போம். அது வந்து தனியாக ஒர்க் ஆகும். சோலாருக்குன்னு ஒரு யூபிஎஸ் அண்டு ஒரு இன்வெர்ட்டர் போட்டு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இல்லைன்னா பேட்ரி அந்த மாதிரி தனியாக ஒரு செட்டப் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இபி ப்ளஸ் இந்த சோலாரோட பவர் 2மே ஏசியில் தான் வரும். ஏன்னா இன்வெர்ட்டரில் வந்து மாற்றி தான் நமக்கு வீட்டுக்கே இன்புட்டாக வரும். இந்த ஏசி இந்த சோலாரோட பவர் வந்து வீட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஒரு யூபிஎஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த யூபிஎஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துருவாங்க. அதாவது எப்போ இபி கட் ஆகுதோ அப்போ இந்த சோலார் பேனலோட ஏசி இன்புட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க செகண்டரி யூபிஎஸோட இன்புட்டுக்கு போயிடும். ஆனால் செகண்டரி யூபிஎஸில் என்னன்னா இபி இருக்குன்னு தான் காமிக்கும், ஆனால் என்னென்னா சோலார் பவர் தான் எடுத்து கொடுக்கும் அது. இது ஒரு மெத்தடில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு கரண்ட் போனாலுமே யூபிஎஸ் சார்ஜ் ஆகிக்கும். எப்போ சோலாரோட பேட்டரி டவுன் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம செகண்டரி யூபிஎஸ் பேட்டரிலேருந்து நமக்கு பவர் எடுத்து கொடுக்கும். இதனால் நம்ம என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம சோலார் பவர் வரப்போ யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அது வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த பேட்டரியில் நம்ம இபி கரண்ட் கட் ஆகிறப்போ உள்ள இன்புட்டாக வந்துக்கும். சப்போஸ் நமக்கு வந்து எனக்கு இபியே வேணாம், எனக்கு சோலாரில் தான் ஒர்க் ஆகணும், ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம இபி இன்புட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இல்லைன்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோலிங் யூனிட் கொடுப்பாங்க. அந்த யூனிட்டை சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. அந்த கண்ட்ரோலிங் யூனிட்டை வச்சுட்டா போதும். நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோலார் பேட்டரியில் 80% மேலே போயிடுச்சு அப்படின்னா சோலாரை மட்டும்தான் உள்ளே விடும், இபியை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிடும். எப்போ ஒரு 20% கீழே சோலார் பேட்டரியில் கம்மியாகுதோ அப்போ வந்து இபியை உள்ளே விட்டுரும், சோலாரை சார்ஜ் பண்ணும். இந்த மாதிரி கண்ட்ரோலிங் சர்க்யூட் இருக்குது, அதை கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சோலாரோட பவரை முழுசாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லு துப்புரை ரொம்ப கம்மியாக குறைக்க முடியும். அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு 10% குறைச்சிக்கலாம். ஏன்னா பாதி வந்து லாஸ்ட்டில் போயிடும், பாதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. 2மே ஒரே இன்வெர்ட்டர் கொடுக்கறனால இபியில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணும், சோலாரில் சார்ஜ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இதில் வந்து செலவு வந்து ரொம்ப கூட வரும், தனித்தனியாக பேட்டரி யூபிஎஸ் வைக்கிறதுனால. இதோட சர்க்யூட் டயக்ராம்லாம் வேணும், எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சர்க்யூட் டயக்ராம் வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சோலாருக்கு வந்து எந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
லித்தியம் அயன் பேட்ரி, பெராஸ்பேட் பேட்ரி அந்த மாதிரி பேட்டரியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதில் எந்த டைப்பும் கிடையாது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட் ஆசிட் பேட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் C20 அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி போடணும். இது எதுக்காக இப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி பேட்டரி பற்றிலாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பேட்டரியை பற்றி, யூபிஎஸை பற்றி, சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கிரிட்னா என்ன, நமக்கு வீட்டுக்கு எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆஃப் கிரிட்டை வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஒரு இது வந்து கிடச்சிருக்கும். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.